நாட்டோ கூட்டமைப்போட ஒரு முக்கியமான மீட்டிங் துருக்கியில் வச்சு நடந்ததுன்னு தெரியும். இப்படி நடந்த அந்த மீட்டிங்ல உக்ரைனுக்கு பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸை தயாரிக்கிறதுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட போறதா நேரடியா அமெரிக்காவோட அதிபர் கிட்ட இருந்தே ஒரு செய்தி வெளியில வந்ததை நம்ம கவனிச்சிருப்போம். ஆனா அதற்கான காரணம் என்னன்னு இப்ப வெளியில தெரிஞ்சிருச்சு. ரீசன் என்னன்னா, நேத்து நைட்டு ரஷ்யா உக்ரைனோட தலைநகரமா இருக்கக்கூடிய கீவின் மீது பிரெசிஷன் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. அது என்ன பிரெசிஷன் அட்டாக்? இது வரைக்கும் பார்த்தோன்னா மேசிவான ஒரு ஸ்வாம் அட்டாக்கை தான் பார்த்துருக்கோம். 100 ட்ரோன்கள், 150 ட்ரோன்கள், 50 மிசைல், 80 மிசைல் இந்த மாதிரி அனுப்புறத பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை தாக்குனது பார்த்தோன்னா வெறும் ஒரு 9 மிசைல் தான். இந்த 9 மிசைலையும் உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ண முடியல. என்னடா டீடைல்ஸை பார்க்குறப்போ பேட்ரியாட் சுத்தமாக உக்ரைன் கிட்ட காலி. அதையும் தாண்டி பேட்ரியாட்டோட அந்த ரேடார் யூனிட்ஸ் இருக்குல்ல, அதில் சரிபாதிக்கும் அதிகமாக ரஷ்யனால அழிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. 70% கிட்ட இந்த ஒரு 3-4 ஸ்ட்ரைக்ல மட்டும் ரஷ்யா தூக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின செய்தி எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். கீவோட ஸ்ட்ரைக்ல இருந்து இந்த செய்தி ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு ரஷ்யா உக்ரைனோட தலைநகரத்தின் மீது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்ட்ரைக் எல்லாம் மேசிவான ஒரு ஸ்ட்ரைக்குன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு மிசைல்கள் உள்ளவரும் அந்த அளவுக்கு ட்ரோன்கள் உள்ளவரும் உக்ரைன் வந்து ஸ்தம்பித்து நீக்கக்கூடிய அளவு இந்த ஒரு ஸ்ட்ரைக் ஆனது நடக்கும். ஆனால் இப்போ ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் துல்லிய தாக்குதல். கரெக்டாக அவங்க ஃபயர் பண்ண மிசைல்ஸோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோன்னா வெறும் 9 மிசைல்ஸ் தான். இந்த 9ல் இஸ்காந்தர் M பாலிஸ்டிக் மிசைல்ஸ் 5, மீதம் இருக்கக்கூடிய 4ல் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் 3, ஒரே ஒரு S-400ஓட அந்த கிரவுண்ட் வெர்ஷன் மிசைலை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த 5 பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எதை தாக்கியிருக்கு? அப்போ ஆன்டி ரேடியேஷன் மிசைல் எதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு? ஒரு கிரவுண்ட் அட்டாக் மிசைல் S-400ஓட அந்த ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் அது எதை தாக்கியிருக்குன்னு டீட்டெயில்ஸை பார்ப்போம். இது எல்லாமே விசார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஏரியாவை தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ரஷ்யா சில நாட்களுக்கு முன்னாடி நடத்திய தாக்குதலில் அந்த ஆமினிஷன் டிப்போட்ல எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ரஷ்யா நடத்தின அந்த ஸ்ட்ரைக்ல எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன், எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டதுன்றதை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஆனால் மீண்டும் அந்த இடத்தை தாக்குறதுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல தான் ரஷ்யாவோட பெரிய ஒரு கேம் பிளான் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்தோன்னா, நாட்டோவோட ஒரு ஆமினிஷன் டிப்போட் கீவ்ல இருக்கு. அதுவும் ஒரு இடத்துல கிடையாது, அண்டர் கிரவுண்டில் மட்டுமே பார்த்தோன்னா 11 இடங்களுக்கும் அதிகமாக தலைநகரத்தில் மட்டுமே ஆயுதங்களை கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. எப்படி இது பாசிபிளான ஒரு விஷயம்? 11 இடத்துலன்றப்போ ரஷ்யானால எப்படி இதை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது? அண்ட் இப்போ அதை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? சரி, ஓகே, ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ உடனடியாக அதை தகர்க்க வேண்டிய அந்த ஒரு நோக்கம் என்னன்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு ரஷ்யா கிட்ட இருந்து பதிலானது வந்திருக்கு. புது வகையான வெப்பன் சிஸ்டம்ஸ் UK மற்றும் அமெரிக்கா இந்த 2 தரப்பும் சேர்ந்து குறிப்பிட்ட சில வகையிலான கிரவுண்ட் டு கிரவுண்ட் அட்டாக் மிசைல் இதை தயாரிச்சிருக்காங்க. அதை சோதனை பண்ணணுன்றதுக்காக கியூவை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக மாற்றி ரஷ்யாவோட படைகளுக்கு எதிராக இல்லை சில குண்டுகள் வந்து கெமிக்கல் குண்டுகளாக கருதப்படுது, அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு மாற்றுறதுக்கு கியூவில் சேகரித்து வச்சிருக்காங்க. ஏன்னா தலைநகரத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தாதுன்னு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை அந்த நாடுகளுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் தாக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு க்ளூன்றதே கிடைக்கல. இந்த 11 வெப்பன்ஸ் ரிப்போர்ட்லையும் நாட்டோவோட முக்கியமான டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கக்கூடிய அமினிஷன்ஸ், சோதனை குண்டுகளானது குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நாங்கள் இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. மீண்டும் அந்த விசார் பிளான்ட்ல அண்டர் கிரவுண்ட் பங்கரானது நேற்று தாக்கப்பட்டிருக்கு. இதில் முழுதும் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் என்னன்னு பார்த்தோன்னா இந்த இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான். ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதல்ல 9 மிசைல் உள்ள அனுப்புனாங்கன்னு சொன்னல, அந்த 9ஐயும் உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ண முடியல. இதை அஃபிஷியல் டேட்டாவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்கமிங் டேட்டா மட்டும் தான் அவங்களால காமிக்கப்பட்டிருக்கு. எத்தனை மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணணும்னு அவங்களோட எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லையும் இல்லை. 133 ட்ரோன்கள் வந்ததில் 119 ட்ரோன்களை மட்டும் இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த இன்டர்செப்ஷன் டேட்டான்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன? உக்ரைனோட தலைநகரத்தில் அமினிஷன் டிப்போ இருக்கு, அதை ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடுவில் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் ஏதோ பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னி அதுக்கும் இந்த ஃபேக்டரிக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ S-400ஓட ஒரு மிசைல் அதை மாடிஃபை பண்ணி அதை வச்சு அடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து மினிமம் இம்பாக்டை கொடுக்கும். இஸ்காந்தர் அளவுக்கு கொடுக்கறனால அதுவும் சின்ன அளவு பாதிப்பு கொடுக்கும். ஆனால் அந்த 3 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸோட வேலை என்ன? இந்த ஃபேக்டரியோட பாதுகாப்புக்கு ஓவர்லேப்பிங் ரேடார்ஸை பயன்படுத்தி உக்ரைன் அந்த ப்ரொடக்ஷன் கவரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸ் உண்மையிலேயே மினிமலாக கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இந்த இன்டர்செப்டார்ஸ்ன்றதை உக்ரைன் எப்போ வேணா வாங்கிக்கலாம். அந்த ரேடார் யூனிட்ஸ் இருக்குல்ல, அதை ரஷ்யா இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியும் உக்ரைனால நேற்று 2 ரேடார்ஸை காப்பாற்ற முடியல. இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட ஸ்ட்ரைக்ல அந்த ரேடார்ஸ் யூனிட்டும் மேபி பாதிப்படைஞ்சிருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் தான். காரணம், இன்டர்செப்டார் யூனிட்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா மற்ற நாடுகள் கிட்ட இருந்து அவங்க மிசைல் மட்டும் வாங்கி
திரும்ப ஃபயர் பண்ணிக்கலாம். ஆனால் ரேடார்ஸ்ன்றது இந்த இடத்துல பாதிப்படைதுன்றப்போ உக்ரைனால அந்த கம்ப்ளீட் யூனிட்டை வாங்குறதுக்கு, ஏன்னா எல்லா நாடுகளுமே இப்போ பேட்ரியட்டோட ஷார்ட்டேஜ் ஆனது போயிட்டு இருக்கு, அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு நடுவில் உக்ரைன் என்ன ஒரு வேலையை பார்த்துட்டாங்கன்னா, ரஷ்யா இந்த ஸ்ட்ரைக்கை நடத்திட்டாங்கப்பா. கியூ மேலே மீண்டும் தாக்குதல் நடந்துருச்சு. நடந்த தாக்குதலில் இவங்களால மிசைலை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியல. அந்த உண்மையை இவங்களால வெளியில் காமிக்க முடியல. கருங்கடல் பகுதியில் நேற்று உக்ரைன் மீண்டும் தாக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா நேற்று ஒரு 34க்கும் ஸ்டார்டிங்கில் வந்து 38ன்னாங்க, அப்புறம் 34ன்னாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியாக ஒரு முடிவுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று வரும்ல, எந்த அளவுக்கு வந்து அவங்க உள்ள கப்பல்களை தாக்கியிருக்காங்கன்ற டேட்டா தெரியும். இது அவங்க ஸ்டார்டிங்கில் காமிச்ச ஒரு டேட்டா. இதை பாருங்க, அஃபிஷியலாக என்ன போட்டிருக்காங்க, 34 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஓவராலாக பார்த்தோன்னா கடந்த ஒரு நைட்டில் மட்டும் 34 டார்கெட்ஸ் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சில நிமிஷங்களில் இந்த டேட்டாவை ஆல்டர் பண்ணுறாங்க. அப்படி ஆல்டர் பண்ணக்கூடிய டேட்டாவில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல. நீங்கள் முதல்ல இருக்கக்கூடிய டேட்டாவும் அடுத்து இருக்கக்கூடிய டேட்டாவும் பார்த்தோன்னா எத்தனை ரேடார்ஸ் அடிச்சிருக்காங்க, எத்தனை ரிஃபைனரிஸ் அடிச்சிருக்காங்கன்ற டேட்டாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் இந்த கப்பல்களை தாக்கின டேட்டாவை மட்டும் குறைஞ்சிருக்கும். 28ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணிக்கையில் வந்து இருக்கு. அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய டேட்டாவிலேயே எடிட் பண்ணி நைட்டு உக்ரைன் மாட்டிக்கிட்டாங்க. இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 5 நாட்களோட டேட்டாவில் மட்டும் 84 கப்பல்களை தாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 84மே ரஷ்யாவோட டேங்கர் ஃப்ளீட், ஷேடோ டேங்கர் ஃப்ளீட்டுக்கு சொந்தமானது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவ்வளோ டேங்கர்ஸ் கருங்கடல் பகுதியில் மட்டுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு 10 கப்பல், ஒரு 20 கப்பல்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக்காக இருக்கும். இல்லை அதை தாண்டி ஒரு 50 கப்பல் கூட இருக்கும் கூட ஒரு ஓகே மேக்ஸிமம் இந்த அளவுக்கு இருக்கலாம். ஃபெரிஸ் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு டேட்டா, இந்த அளவுக்கு இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டா அக்செப்ட் பண்ணிக்கலாம். 84 கப்பலை தாக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கப்பல் அந்த ஷேடோ ஃப்ளீட்டில் கருங்கடல் பகுதியில் இருக்கான்னு தெரியல. இதில் உக்ரைன் பண்ணக்கூடிய இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஸ்ட்ரைக் பண்ண கப்பலே திரும்ப கவுண்ட்ல காமிக்கிறது. அப்படி அந்த கவுண்டை காமிச்சு தான் நேற்று அந்த டேட்டாவை ஆல்டர் பண்ணி மாத்திட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, அதனால கப்பல்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆனால் தாக்கப்பட்ட கப்பல்களே திரும்பவும் தாக்கி உக்ரைன் இந்த டேட்டாவை கொடுக்கறதுல சில குளறுபடிகளை பண்ணிடுறாங்க. அதில் மாட்டிக்கவும் செய்கிறாங்க. சரி, அடுத்து நடந்திருக்கிறது என்ன? கீவ்ல இருந்து கார்கிவுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு ஹைவே, கார்கிவ் ஹைவேன்னு சொல்லுவாங்க. போல்டாவா போன்ற பகுதிகளுக்கும் போகக்கூடிய ஒரு முக்கியமான ரோட் கனெக்ஷன். அதில் இந்த கார்கிவுக்கு வரக்கூடிய பகுதிகளில் பிரிட்ஜஸ் ஆனது ஒரு 5 கிரிட்டிக்கல் பிரிட்ஜஸ் ஆனது இருக்கு. அதில் 2 முக்கியமான பாலங்களை ரஷ்யா இப்போ தகர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, கான்ஸ்டன்டானிகா பகுதியிலிருந்து கிராமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க்கு வரக்கூடிய 2 முக்கியமான பிரிட்ஜ் நெட்வொர்க்கும் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாலங்களை வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரஷ்யாவோட அந்த எஃப்ஏபி குண்டுகள் மிகப்பெரிய அளவு பாதிப்பை இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா அந்த கியூவோட அவுட்டர் சர்க்கிளை டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கார்கிவ் வரக்கூடிய பிரிட்ஜஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது சம்பந்தமே அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வரக்கூடிய ஒன்று. ரேடார்ஸ் அழிக்கிறாங்கன்னா ஓகே, புரிஞ்சுக்கலாம், கியூ மேலே தொடர்ந்து தாக்குதல் நடக்க போகுதுன்னு. ஆனால் தலைநகரத்துக்கும் இப்போ யுத்தம் தொடங்கி இருக்கக்கூடிய, ஏன்னா செரினிவ்லையும் நேற்று தாக்குதல் நடந்திருக்கு, கார்கிவ்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ அந்த ஹைவேல வரக்கூடிய பிரிட்ஜஸை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்றுத்துக்கு பெருசாக ரஷ்யா தயாராகிட்டு இருக்காங்க. அதுவும் கீவை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய ரேடார்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்கன்னா வரப்போகிற நாட்களில் இன்னும் ஹெவி ஃபைட்டிங் நடக்க போகுது. ஃப்ரண்ட் லைன்லையும் ஒரே நேரத்தில் யுத்தம் நடக்க போகுது, உக்ரைனோட தலைநகரத்தின் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட போகுதுன்றதை இது ரொம்ப தெளிவாக காமிக்குது. இதுக்கு நடுவில் ஈரான் யுத்தத்தில் முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்போ சில நிமிஷங்களுக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் தெஹ்ரான் பகுதியில் பெரிய அளவு எக்ஸ்ப்ளோஷன் உணரப்பட்டிருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ஆனால் மீடியாஸோட ரிப்போர்ட்ஸ் பார்க்குறப்போ ஐஆர்ஜிசி பழைய குண்டுகளை அந்த செயலிழக்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இறங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் கிளவுட்லாம் பார்க்குறப்போ, அந்த எக்ஸ்ப்ளோஷன் கிளவுட்லாம் பார்க்குறப்போ பெரிய ஒரு டெட்டனேஷன் நடந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அமெரிக்கா இதை பண்ணாங்களா இல்லை ஈரானே அந்த பழைய குண்டுகளை செயலிழக்க வைக்கிறாங்களான்ற செய்தி இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல இருக்குது, ஒரு வெடிப்பு உணரப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உக்ரைனோட கேபிட்டல் க்ளூலெஸ்ஸாக நிற்குது. அவங்ககிட்ட இன்டர்செப்டார்ஸ் கிடையாது, கண்டுபிடிக்கிறதுக்கான ரேடார்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லைன்லையும் ரஷ்யா அவங்களோட வேகத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. உக்ரைனுக்கு இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று அமெரிக்கா கிட்ட பேசி சீஸ் ஃபயரை கொண்டு வரணும், அப்படி இல்லையா நான் சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்று போராடணும். இது மட்டும்தான் இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஆனால் அஃபிஷியல் டேட்டாவிலே ஆல்டர் பண்ணி நிறைய இடத்துல அவங்க மாற்றவும் செஞ்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 84 கப்பல் 5 நாட்களில் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோன்னா இன்னத்துக்கு ரஷ்யா கிட்ட ஷேடோ ஃப்ளீட்னு ஒன்று இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு கப்பல் அவங்க கிட்ட அந்த இடத்துல இருக்கான்றதும் தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்மளோட புது சேனலில், தமிழக அரசியலுக்கான சேனலில் பல சம்பவங்கள், பல முக்கியமான அப்டேட்ஸ், கரூர் சம்பவத்தை பற்றி சில முக்கியமான டேட்டான்றதையும் அந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இன்னொரு 4 சப்ஸ்கிரைப் வந்தானே நம்மளால் சீக்கிரமாக அதில் 2K சப்ஸ்கிரைபர்ன்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு கவுண்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்களை, ஏன்னா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எங்கேயும் அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸையும் அந்த இடத்துல விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.